ஹாய் ஆஸ்பிரண்ட் டிஎன்பிசி படிக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க நான் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற டைமில் தான் வந்து படிப்பேன். பசங்க வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமாக டைம் இருக்காதுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், அப்புறம் ஈவினிங் டிஃபன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் வர கூட்டிகிட்டு போகணும். அப்படிங்கிறதுல டைம் ஃபுல்லாக போயிடுங்க. அதனால் அவங்க ஸ்கூலுக்கு போகிற அந்த ஒரு 8 மணி நேரம் தாங்க எனக்கு படிக்கிற டைம். அதனால் அந்த டைமை வந்து நான் யூஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க என்ன விஷயம் பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் புக்கை கையில் எடுத்தவன் யாருமே கெட்டு போனதில்லை அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நான் எப்பயுமே மனசில் நினச்சிருப்பாங்க. என் பசங்களுக்குமே நான் அதை தான் வந்து சொல்லித்தரேன். புக்கை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாலேஜ் நல்லா வளரும்ப்பா. அதனால் புக்கை தயவு செய்து படிங்க அப்படின்ற மாதிரி தான் என் பசங்களுக்கு நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி நான் இந்த டிஎன்பிசி படிக்க ஆரம்பித்து இந்த 3 வருஷத்தில் லாஸ்ட்டாக குரூப் 4 வந்து என்னால் சரியாக எழுத முடியல. எழுதியும் எனக்கு வந்து மார்க் வரலன்னு தாங்க சொல்லணும். ஸோ விட்டுடலான்னு கூட தோணிடுச்சு. இதோட போதும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தோணிடுச்சு. ஆனால் ஏதோ மனசே வர மாட்டுதுங்க. எந்த தொழில் பண்ணாலும் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு தோணிட்டு லாஸ்ட்டில் இது ஒரு டைம் மட்டும், இது ஒரே ஒரு டைம் நான் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு படிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த முறை நான் வந்து விடுற மாதிரி இல்லைங்க. குரூப் 4 இல்லைங்க, குரூப் 2க்கே எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறேன். வாங்க.